அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 30க்கு 40 பிளானை வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம இது ஒரு சீரீஸாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே ஈவினிங் 6:00 வந்து உங்களுக்கு ஒரு பிளான் வந்து ஆட்டோக்கல்ல எப்படி போடுறது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்தரா பிளானை பத்தி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டிமேட் சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ போதிய நேரம் இல்லாதனால நம்ம தொடர்ந்து போட முடியல. கண்டினியூவா அந்த வீடியோக்குள்ள வரும். இதுக்கு மேல நீங்க ரெகுலரா எங்க வீடியோவை பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம ஒரு 30க்கு 40க்கான ஒரு பிளான் வந்து போட போறோம். ஸோ கமெண்ட் பாக்ஸ் கவனிங்க. நான் வந்து எல் என்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே தெரியணுன்றதுனால கட்சருக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல் என்டர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தோடனே நீங்க வரிய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வரியறதுக்கு முன்னாடி இது என்ன யூனிட்ல இருக்குன்றதை செக் பண்ணணும் இல்லையா? அதனால யூஎன் என்டர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராயிங் யூனிட் சொல்லிட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து நான் இன்ஜினியரிங் 00 ஸோ இந்த இடத்துல இன்ச்சஸ் இது மட்டும் கொடுத்துட்டு நீங்க ஓகே பண்ணிக்கோங்க. அனதரா டி என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு மாடிஃபை போயிருங்க. மாடிஃபை போயிட்டு பிரைமரி யூனிட்ல அங்க என்ன செட் பண்ணீங்களோ அதை அப்படியே இங்க ரிப்பீட்டடா செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு அனதரா டெக்ஸ்ட் வந்து நம்ம 40 அடி வரையறதுனால நம்ம இங்க 1 அடி வரைஞ்சிக்கலாம். 1 அடி கொடுத்துக்கலாம் டெக்ஸ்டோட ஹைட்டு. அண்ட் சிம்பிள்ஸ் அண்ட் ஜீரோஸ்லயும் ஏரோ சைஸ் வந்து நம்ம ஒரு 1 ஃபீட் கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த லைனுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 6 இன்ச்சஸ் அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபிக்ஸ்டு லென்த்துமே 6 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல வந்து இந்த மாதிரி வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆர்கிடெக்சர் டிக், அதாவது க்ளோஸ்டு ஃபீல்டு வச்சாலும் ஓகே, இல்லை ஆர்கிடெக்சர் டிக் வச்சிருந்தாலும் ஓகே. டாட்ஸ் நான் ஆர்கிடெக்சர் டிக் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. செட் கரண்ட் க்ளோஸ். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு லைன் கமாண்ட் எடுத்து வரிய தயாராகிட்டீங்க. ஸோ லைன் கமாண்ட் எடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு வந்து நான் 40 அடி என்டர். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வர்றதுக்கு ஆர்த்தோ F8 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 40க்கு ஓகே நம்ம இந்த டைரக்ஷன்ல வரைஞ்சிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இ என்டர். இந்த சைடு 30 ஃபீட் வச்சுக்குவோம். மேலே வந்து 40 ஃபீட் வச்சுக்கலாம். இந்த சைடு திரும்பி 30 ஃபீட்டு, திரும்பி சி என்டர் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். இப்போ இசட் என்டர் இ என்டர் கொஞ்சம் ஜூம் பர்ஃபெக்டா உங்களுக்கு ஸ்க்ரீன் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஆனால் வால் திக்னஸ் வந்து நான் 9 இன்ச்சஸ் நான் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க 9 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கட்சருடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால நம்ம ஆப்ஷனுக்குள்ள போயிடலாம். ஹோம் மெனு ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு செலக்ஷனுக்குள்ள வந்துருவோம். இந்த டிக் பாக்ஸ் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு ஓகே, கிரிப்ஸ் கூட கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு அப்ளை பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்க செலக்ட் பண்ணும்போது கிரிப்ஸ் ரொம்ப பெருசா வருது இல்லைங்களா? இது அது வேணாம்னா திருப்பி நீங்க ஆப்ஷன்லேயே போயிட்டு அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. கிரிப்ஸ் பாக்ஸை கொஞ்சம் சின்னதாகவே இருக்கட்டும். ஸோ நம்ம இதை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ உங்களுடைய இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகேங்களா? அனதரா நம்ம வந்து எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கிச்சன், இங்க வந்து ஒரு பெட்ரூம் போட போறோம். பெட்ரூமுடைய சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 14க்கு 16 அப்படின்னு நம்ம இருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து 14 அடி, இந்த சைடு 11. நீங்க வந்து ஒன்னு எக்ஸ் ஒய்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை பத்தி நம்ம அப்புறமா சொல்லுவோம். ஆப்செட் கொடுத்துட்டு நான் வந்து 14 அடி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே தள்ளிடலாம். ஸோ இதோடைய திக்னஸ் வந்து 9 இன்ச். ஓ என்டர் கொடுத்துட்டு 9 இன்ச் கொடுத்துட்டு கீழே வந்துடும். கனகரா 14 அடி கொடுத்ததுக்கு அப்புறமா 11 அடி 6 இன்ச் கொடுத்துக்கலாம். ஆப்செட்டு 11 அடி 6 இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க இருந்து இந்த லைனை கிளிக் பண்ணி தள்ளிக்கோங்க. இதோட திக்னஸ் வந்து 9 இன்ச்சஸ். அடுத்தது இந்த இடத்துல ஒரு கிச்சன் சைஸ் வந்து நம்ம 11க்கு 12 கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்செட்டு 12 அடி 6 இன்ச்சஸ் கொடுத்துட்டு இங்க இருந்து 12 அடி 6 இன்ச்சஸ். இதுக்கு வந்து நம்ம ஒரு 9 இன்ச்சஸ் கொடுப்போம். இந்த இடத்துல டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கோம். எவ்வளவு ஏரியா இருக்கு? 3 ஃபீட் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இங்க இது 9 இன்ச்சஸ் வேணாம், நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 5 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கோம். பார்ட்டிஷன் வால்ன்றதுனால நமக்கு வந்து 4 ஃபீட் வேணும். 3 ஃபீட் 8 இன்ச்சஸ் இருக்கு. மேபி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு இந்த வாழை வந்து உள்ள தள்ளிடலாம், இல்லை கிச்சனுடைய வாழை கூட உள்ள தள்ளிடலாம். ஆப்செட் 5 இன்ச்சஸ். ஏன்னா நம்ம டாய்லெட் வந்து கிளியர் கட்டா 4 அடி இருக்கணும். ஓகே, 4 அடி 1 இன்ச்சஸ் இருக்கு, பிரச்சனை இல்லை. இன்னும் கூட வேணா உள்ள தள்ளிக்கலாம். சரிங்களா? ஆனதா வந்து இந்த கிச்சனுடைய ஹைட் வந்து நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் பார்த்துக்குவோம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டைமென்ஷன் எடுத்து இன்னர் டு இன்னர் வந்து வச்சுக்கோங்க. நம்ம 12 அடி வச்சிருக்கோம். இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 11 அடி 6 இன்ச்சஸ் இருக்கு.
இங்க வந்து கிச்சன் வந்து 12 ஓகே, 12க்கு 11 வச்சுக்கலாம். ஆஃப் செட்டு 11 அடி. இதோட திக்னஸ் வந்து ஒரு 9 இன்ச்சஸ். இப்போ நம்ம குழம்பக்கூடாது எது எது கிச்சன், இது வந்து கிச்சனுக்கு, அதனால இந்த வால் இருக்கட்டும். இந்த இடத்துக்கு இந்த இடம் தேவையில்ல. இது வந்து பெட்ரூம் வந்து 14 அடி பிளான் பண்ணி. இங்க வந்து டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 4 அடி கிடைச்சிருச்சு. 4க்கு ஒரு 5 இல்லைன்னா 6 வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 6 அடிலையும் வச்சுக்குவோம். இதோட திக்னஸ் வந்து ஒரு 6 இன்ச். ஸோ நீங்க தேவையில்லாத அப்பப்போ நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. தேவையில்லாதனால செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பெட்ரூம், இது வந்து ஒரு கிச்சன். அப்போ இந்த இடத்துல இந்த பார்ட்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து தேவையில்லாதவங்க, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரூமுக்கு வந்து ஓப்பன் கொடுக்கணும், ரைட்டுங்களா? டோர் வந்து நான் இந்த ஒட்டியே கொடுக்குறேன். ஸோ டோர் வந்து 3 ஃபீட் கொடுத்துட்டு ஆப்செட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள தள்ளுங்க, வெளியே தள்ளாதீங்க. எரேசர் ட்ரிம்மு இந்த இடத்த நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது முடிஞ்சிச்சு. அதே மாதிரி டாய்லெட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு சைட் கொடுத்துக்கலாம். ஆப்செட்டு 2.5 போதும். டாய்லெட் வந்து 2.5 போதும். இந்த கிராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிச்சனுக்கு வந்து ஓப்பனு இங்க இருந்து நம்ம வந்து ஒரு நல்லா தாராளமா 4 ஃபீட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இடம் நிறைய இருக்கு. ஓப்பன் தான்றதுனால 4 ஃபீட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடம்லாம் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல ஆட்ச் கொடுக்கறதுக்கோ இல்லை கிரேடியன்ட் கொடுக்கறதுக்கோ நமக்கு ஈஸியா இருக்கும். காலம் நீங்க காட்டுறதா இருந்தா காட்டலாம், இல்லைன்னா அவங்க விருப்பம் தான். ஸோ நான் இந்த இடத்துல கிரேடியன்ட் ஏதாவது ஒரு கலர் மாதிரி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றேன். அதனால நான் இந்த கிராஸ் லைன் எல்லாம் நான் ட்ரிம் கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து 2 முடிச்சிட்டோம். அதனால இங்க ஒரு பெட்ரூம் பிளான் பண்றேன். அது வந்து 12க்கு 13 மாதிரி பிளான் பண்றேன். ஸோ ஆஃப் செட்டு 13 அடி. இங்க இருந்து ஒரு 13, இதுக்கு திக்னஸ் வந்து ஒரு 9 இன்ச்சு. அப்புறம் கீழே இருந்து ஒரு 12 அடி. இதோட திக்னஸ் வந்து ஒரு 9 இன்ச். ஸோ ட்ரிம்மு ஸோ இதை வந்து நம்ம பூஜை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது பூஜை அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா டாய்லெட். மேக்ஸிமம் இதை நம்ம பூஜையாவே கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு இங்க நிறைய இடம் இருக்குன்றதுனால இந்த இடத்துல நம்ம டாய்லெட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது எவ்வளவு கேப் இருக்குன்னு பார்ப்போம். 8 அடி இருக்கு. நம்ம ஒரு 7 அடிக்கு ஓபன் பண்ணிக்கலாம். 7 ஃபீட். இதோட திக்னஸ் வந்து ஒரு 6 இன்ச்சஸ். எரேஸ் பண்ணிடுவோம். இந்த ஓப்பன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ 14 இருக்கு, 7 7 கூட பிரிச்சுக்கலாம். ஸோ 6 6ங்களா? சென்டர் பாயிண்ட் வச்சுக்குவோம். ஸோ சென்டர் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிம் கொடுத்துட்டு இந்த போர்ஷனை நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம்னா நமக்கு சென்டர் கிடைக்கும். அதுதான் இந்த சென்டர் கிடைக்கும். நமக்கு சென்டர் வரல, டிஎஸ் சென்டர் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ல செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ லைன் கமாண்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சென்டர் கிடைக்கும். சென்டர் இருக்கிறத நம்ம சமமா பிரிக்கிறோம். ஆப்செட்டு 3 இன்ச்சஸ் வச்சு அந்த சைடு ஒரு 3 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 3 இன்ச்சு சென்டர் லைன் எடுத்துருவோம். இப்போ 4க்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 7க்கு 6.25 நல்லா பெரிய டாய்லெட் தான். ஒன்னு வந்து அட்டாச்சு கொடுத்துக்கலாம், ஒன்னு வந்து காமனா கொடுத்துக்கலாம். இதுக்கு ஓப்பன் வந்து இந்த 3 ஃபீட்டு. ட்ரிம்மு ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஓப்பன் நம்ம இங்கேயே கொடுத்துக்குவோம். ஆப்செட் 2.5 ஃபீட் ட்ரிம்மு. இதுக்கு வந்து காமனா நம்ம இந்த இடத்துக்கு கொடுத்துக்கலாம். 2.5 ஃபீட். என்டர் 2.5 ஃபீட். ஸோ இதை ட்ரிம் பண்ணிடுவோம். இதுக்கு டாய்லெட்டு, இது வந்து ஓப்பனு காமனா வச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ எரேஸ் பண்ணிச்சு. அடுத்ததான் நம்ம ஸ்டேர் கேஸ் போடணும் இல்லையா? ஸ்டேர் கேஸ் வந்து வெளியில வேணும் அப்படின்னா இங்க ஒரு டாய்லெட்டை தூக்கிட்டு அந்த 6 அடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்த வந்து டாய்லெட் வந்து நம்ம இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். 6 அடிக்கு பதிலாக 4 4னா இந்த இடத்துல நம்ம 6 அடிக்கு வச்சுக்கலாம். ஸோ நம்ம டாய்லெட் இல்லாம தான் பிளான் பண்ணோம். ஸோ அதனால நம்ம படிக்கட்டை வந்து வெளியிலே போட்டுக்கலாம். 6 ஃபீட்.
இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு 40க்கு 60க்குள்ளே பிளான் வேணும் அப்படின்னா நம்ம அதையும் பார்ப்போம். ஸோ 6 ஃபீட் கொடுத்துட்டு நம்ம இதை வெளியே கொண்டு வந்துடுவோம். EX என்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்செட் ஈக்குவல் டு 3 ஃபீட் ஸ்டேர் கேஸ் போட்டுருவோம். இங்க இருந்து நம்ம லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதுல இருந்து சென்டர் பாயிண்ட் ஆப்செட்டு 3 ஃபீட்டு DR என்டர் எரேஸ் ஆப்செட்டு வந்து 10 இன்ச்சஸ் நம்ம வந்து த்ரெட் வச்சுக்குவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 பேர்னா 21 படிக்கட்டு வரும். 10 இது ஒரு 10 இது ஒரு 10 20 இது ஒன்று 21. சரிங்களா? ஸ்டேர் கேஸ் முடிஞ்சிச்சு. அதனால மெயின் டோர் வந்து வச்சிடலாம். மெயின் டோர் வந்து நம்ம இந்த இடத்துல வைப்போம். ஆப்செட்டு ஒரு 5 ஃபீட்டு கூட வச்சுக்கலாம். நல்லா பெரிய டோரா வச்சிருவோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அனதரா விண்டோ வென்டிலேஷன்ஸ் அந்த மாதிரி வச்சோம்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு நல்ல வென்டிலேஷன்ஸ் வந்து கிச்சன்ன்றதுனால இதோடைய சென்டர் அப்புறம் இதோடைய சென்டர். ஓகேங்களா? நம்ம ஏன் ட்ரிம் பண்ணோம்னா இது மாதிரி சென்டர் எடுக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஆப்செட் கொடுத்துட்டு நல்லா ஒரு 2 ஃபீட் எடுத்துக்கிட்டு இந்த சைடு ஒரு 2 ஃபீட் இந்த சைடு. அதே மாதிரி இங்க ஒரு 2 ஃபீட் இங்க ஒரு 2 ஃபீட். நம்ம 4 அடி அல்லது 5 அடி விண்டோ கூட வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இடம் தாராளமா இருக்கு. சென்டர்ல ஒரு லைனு, சென்டர்ல ஒரு லைன் இப்பெல்லாம் வந்து போட்டுரும். அனதரா பெட்ரூமு. ஸோ பெட்ரூமுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இதோடைய சென்டர் அப்புறம் இதோடைய சென்டர். ஸோ ஆப்செட்டு 2 ஃபீட்டு இந்தாண்ட ஒரு 2 ஃபீட் இந்தாண்ட ஒரு 2 ஃபீட். நீங்க காப்பி பண்ணி வச்சாலும் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீங்க வரைஞ்சாலும் ஓகே. உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் ரிப்பீட்டடா வரைகிறேன். இல்லைன்னா மேக்ஸிமம் காப்பி பண்ணியோ இல்லை பிளாக்ஸ் இருக்கு, பிளாக்கை கொண்டு வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அடுத்தது ஹாலில் வந்து நல்லா 2 ஹால் வந்து இந்த இடத்துல கிச்சனுக்கு பக்கத்துலேயே டைனிங் ஹால். இதுவுமே ஆப்செட்டு ஒரு 5 ஃபீட் வச்சுக்குவோம். இதோட சென்டர் லைன் எடுத்து கனெக்ட் பண்ணிடலாம். ஆனால் இங்க ஒரு விண்டோ ஆப்செட்டு 4 ஃபீட். இங்கேயுமே நீங்க 5 ஃபீட் வைக்கலாம். பெரிய விண்டோ, நல்லா வென்டிலேஷன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் வீட்டுக்கு வந்து விண்டோஸ் கொடுக்கறது பெஸ்ட். நிறைய விண்டோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆப்செட்டு 2 ஃபீட் என்டர். ஓகேங்களா? அதனால இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு விண்டோ கொடுத்தா போதும். அதனால நம்ம 2.5 ஃபீட் அப்படின்னு கொடுத்துட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துடலாம். டெலிட்டு லைனு. ஓகேங்களா? இந்த இடத்துல அடுத்தது இங்கே வென்டிலேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த சென்டர் லைனை ட்ரிம் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மிட் பாயிண்ட் ஈஸியாக கிடைக்கும். மிட்டு அதே மாதிரி இன்னொரு மிட்டு ஆப்செட்டு. ஸோ 2 ஃபீட்டுக்கு வந்து நம்ம வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம்னா இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று, அதே மாதிரி இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. டெலிட்டு எல் என்டர் சப்போர்ட் அண்டு பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் Z எல் என்டர். ஓகேங்களா? கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சாச்சு. இது பூஜை ரூம்ன்றதுலாம் தேவையில்ல. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் கொடுத்துட்டு உள்ள கலர் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஒரு பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவையோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். யாருக்காவது வந்து லைவ்ல 1-to-1 கிளாஸஸ் வேணும்னாலும் நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு நம்பர் தரேன் பாருங்க, இந்த நம்பர் தான். ஸோ டி என்டர் கொடுத்துட்டு மல்டி டெக்ஸ்ட் இதுக்கு இந்த இடத்துல நான் எழுத போறேன். இப்படி கொடுத்துட்டு இது வந்து நம்மளுடைய பெட்ரூம். ஸோ இதோடைய சைஸ் மாத்துறது எல்லாம் இங்கேயே பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு 9 இன்ச்சஸ் கொடுத்துக்குவோம். ஓகேவா? இந்த அளவு ஓகேனா வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கூட கொஞ்சம் பெருசு பண்றதா இருந்தாலும் பெருசு பண்ணிக்கலாம். நம்ம பிளாக்லாம் வந்து அடுத்தடுத்த பிளான்ல நம்ம எப்படி பிளாக் யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இங்க வந்து ஏரியல் நேரம் வச்சுக்கலாம், டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இது கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது அப்படியே என்ன பண்ண போறோம், காப்பி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதோடைய லீனியர்ல இன்னர் டு இன்னர் அளவு வந்து நம்ம உள்ள வந்து காமிக்கணும். ஸோ 14க்கு 11. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எக்ஸ் எழுதுங்க. இதுதான் எக்ஸ். 11 அடி 6 இன்ச்சு பேஸ் எக்ஸ் 14 அடி 0 இன்ச்சஸ். எக்ஸ்மே இந்த சைடு இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். எக்ஸ்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எழுதணும்.
அப்புறமா ஒய், இதுதான் ஒய் எடுக்கணும். ஸோ இது வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு CO என்டர் கொடுத்துட்டு அப்படியே இங்க கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ இதோடைய அளவு அதே மாதிரி தான், இதோடைய அளவு அதே மாதிரி தான், 12 அடி 11 அடி. ஸோ எக்ஸ் வந்து 12, அந்த 1 இன்ச்சு பிரச்சனை இல்லை, நம்ம அதை டாய்லெட்ல கூட விட்டுருங்க, இது பூஜை ரூம்ல கூட விட்டுருங்க. அளவு எழுதும் போது ரவுண்டா எழுதுனா நல்லது. 12க்கு 11. ஸோ இதே நம்ம எழுதிட்டோம் ரேஸ். இது வந்து ஆனா கிச்சன், பெட்ரூம் மட்டும் விடுங்க. ஏன்னா நீங்க ஒரு டைம் நீங்க போய் எம்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா டைம் ஆகும். ஸோ நான் வந்து கிச்சன் அப்படின்னு போட்டுறேன். இதை அலைன் பண்றதா இருந்தா செலக்ட் பண்ணிட்டு எம்என்டர் கொடுத்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் இது ஒரு பெட்ரூம் இல்லையா, இதை காப்பி பண்ணிட்டு இங்க ஒரு பெட்ரூம். இது எவ்வளவு தத்து வச்சோம்னு தெரியல, பார்த்துருவோம். ஸோ எக்ஸ் வந்து 13, ஒய் வந்து 12. 13க்கு 12, 13 அடி, 12 அடி. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட், 2 டாய்லெட் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ வந்து இடம் போதுமான அளவு இருக்கு, இதே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டாய்லெட். ஸோ ரொம்ப டாய்லெட் பெருசா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை குறைச்சிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டேர் கேஸ் வந்து இது இந்த ஏரியாக்குள்ளேயே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை யோசிக்கல, நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறத சமமா பிரிச்சுட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது ரொம்ப பெருசா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, டாய்லெட் எதுக்கு இவ்வளவு பெருசு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை கொஞ்சம் குறைச்சிட்டு, அதாவது இந்த 6 அடி 9 இன்ச்சுன்றத இங்க 4 இங்க 4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 அடி கிடைக்கும். அப்ப அந்த இதுல ஒரு 2 அடி குறைச்சி படிக்கட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்ம யோசிக்காம போட்டுட்டேன், அதை நம்ம அடுத்தடுத்த இதுல வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். 6 feet 9 inches மேக்சிமம் வந்து இந்த குள்ளே ஸ்டேர் கேஸ் போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஏன்னா அது ஸ்டேர் கேஸ் ஒரு 6 அடி சேர்த்தோம்னா அது தனியா அளவு மாறிடும். இது ஒரு டாய்லெட், இது ஒரு டாய்லெட், இந்த மேக்சிமம் ரெண்டும் சேம் டாய்லெட்ன்றதுனால போட்டுக்கலாம். ஆனதரா ஹால், இது வந்து ஹாலு, டபுள் கிளிக் பண்ணிட்டு ஹால்னு போட்டுக்குவோம். ஸோ இதை நோக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நகர்த்தும் போது கரெக்டா பண்ணுங்க, இல்லைன்னா அது அதனுடைய கிரிப்ஸ் வந்து மாறிடுச்சு அப்படின்னா மாறிடும். 14 அடி 9 இன்ச்சுக்கு கிட்டத்தட்ட நம்ம இது ஃபுல்லா எடுத்துக்குவோம். 23 அடி 9 இன்ச்சு பெரிய ஹால் தான். ஓகே, 14 அடி 9 இன்ச்சு, ஹைட் வந்து 23 அடி 9 இன்ச்சு. ஸோ இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ அந்த விஷயம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஹால் ஏதாவது எடுத்துட்டு டபிள்யூ கிளிக் பண்ணிட்டு டபிள்யூ, நான் எல்லாத்தையுமே டபிள்யூ வைக்கிறேன். ஒரே ஒரு விண்டோ மட்டும் கொஞ்சம் பெரிய விண்டோ இருக்கு, அது W1 W2 பிரிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த டபிள்யூ வென்டிலேஷன் இங்கேயும் டபிள்யூ வைக்கிறேன், லாஸ்டா நான் டபிள்யூ கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டபிள்யூ கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு வி என்டர், டபிள்யூ செலக்ட் பண்ணிட்டு வி என்டர், முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான். இது வந்து பூஜா, அது விட்ட பாருங்க பூஜா, பூஜா. சப்போஸ் பூஜை வேணாம்னு சொல்றாங்க, மேக்சிமம் பூஜை கேட்கறாங்க, பூஜை வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இதை டாய்லெட்டா காமிச்சிட்டு ஸ்டேர் கேஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பர்ஃபெக்டா நீங்க அங்க பண்ணிக்கலாம். 4 ஃபீட்டுக்கு 6 ஃபீட், 4 ஃபீட்டுக்கு 6 ஃபீட், இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ வந்து இது 9 இன்ச்சஸ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, 9 இன்ச்சா பர்ஃபெக்டா இருக்கு. மூவ் பண்ணி கரெக்டா ஃபிட் பண்ணி பக்கத்துல வச்சிடலாம். இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னா மேட்ச் ப்ராப்பர்ட்டி MA என்டர் கொடுத்து நான் இது வந்து மேட்ச் பண்ணி ஈஸியாக எடுத்து வச்சேன். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். இதை நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி அவுட்டர் கொடுக்கணும். அவுட்டருடைய அளவு வந்து ஒரு இடத்துல காமிச்சே ஆகணும். நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் வந்து கன்சிடர் பண்ணல, அது தப்பு தான். இன்கேஸ் நம்ம அடுத்தடுத்த பிளான் வந்து சொல்லக்கூடிய அளவுலேயே ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். கடைசியா வந்து ஹேட்ச் போட்டுக்கலாம், ஹச் எல்லாம் கிரேடியன்ட் போட்டுக்கலாம். ஸோ 2 ஒன்று தான், ஹேட்ச் கிரேடியன்ட். சாலிடில் வந்து நீங்க கலர் ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கிரேடியன்ட்டா மாறிடும். இல்லைன்னா நீங்க பேட்டர்னுக்கு பதிலாக எங்கேயும் கிரேடியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் டபுள் கலர் வரும். நீங்க டபுள் கலருமே ஒரே கலரா செலக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து சிங்கிள் கலரா மாறிடும். இல்லைன்னா நீங்க சாலிட் கொடுத்துட்டு சிங்கிள் கலர் போயிடலாம், இந்த மாதிரி. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு காரணம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் உள்ள இன்செர்ட் பண்றதுக்கு.
ஓகேங்களா. இப்போ ஓரளவு இது வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க Ctrl+P கொடுத்து நம்ம இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். இன்னமுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்னும் இந்த ஷீட்ஸ் எல்லாம் செட் பண்ணி நம்ம டெம்ப்ளேட்லாம் எப்படி இது பண்றதுன்னா வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். A4 ஷீட், விண்டோ, இந்த அளவு கொஞ்சம் கட் ஆகுது. சரி, ஓகே கொடுப்போம். திருப்பி விண்டோ கொஞ்சம் மேலே கொடுத்துக்கலாம். ப்ரிவியூ கீழே கட் ஆயிருக்கு. விண்டோ திருப்பி கொடுத்துட்டு நல்லா இப்போ ப்ரிவியூ பார்ப்போம். பர்ஃபெக்ட். ஓகேங்களா. இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். இன்னும் டோர் விண்டோஸ் கொடுக்கல. அது வெண்டிலேட்டர் கொடுத்தோம், டோர் விண்டோஸ் கொடுக்கல பாருங்க. அதையும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுத்துருவோம். ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இங்க ஒரு விண்டோ மிஸ், இங்க ஒரு இது, அது சின்ன சின்ன எரர் வரும், அதை நீங்க கட் பண்ணிக்கோங்க. எம்டி என்டர், மெயின் டோரு, அனதரா வந்து இங்க வந்து ஒரு டி என்டர், காப்பி. இது வந்து D1, இது வந்து நம்ம ஒரு 100 அடி தான் வச்சோம். பூஜரும் டி வச்சாலும் ஓகே தான். இது ஒரு D1, இது ஒரு D1, அனதரா இது ஒரு டி, இது ஒரு டி, இது ஒரு டி. ஓகேங்களா. இப்போ Ctrl+P போயிட்டு DWG A4 விண்டோ நல்லா மேலே தள்ளி கீழே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ப்ரிவியூ பாருங்க. ஓகே, இன்னும் மேலே இடம் கொஞ்சம் கட் பண்ணலாம்னு தோணுது. ஸோ அதனால இந்த அளவு கட் பண்ணி எடுத்துருவோம். இப்படி வச்சு ப்ரிவியூ பார்ப்போம். ஓகே, கீழே கொஞ்சம் கட் ஆகுது. விண்டோ பர்ஃபெக்டாக தான் வருது, ஆனால் கீழே கட் ஆகுது. ப்ரிவியூ ஓகே ஓகே ஓகே. ஸோ டெக்ஸ்டாப்ல நம்ம வந்து பிளான் 20க்கு 40-30. ஸோ இங்கேயுமே வந்து 30-40 தான் போகணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ், ரெண்டாவது ஒய். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. 30-40 கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுவோம். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்கும் கலர்லாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து AutoCAD கிளாஸஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பர் நீங்க கால் பண்ணுங்க. 1-to-1 தான், ஒரு 1-to-1 வந்து நம்ம கால் பண்றோம். ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8,000 வந்து நம்ம சார்ஜ் பண்றோம். கேடுக்காக நம்ம 8,000 வந்து சார்ஜ் பண்றோம். ஸோ யாராவது கேட் மட்டும் வேணும்னா நீங்க இது பண்ணுங்க. அதே மாதிரி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டையுமே சேர்த்து, கேடு தெரிஞ்சாலுமே நம்ம வந்து 12,000 சார்ஜ் பண்றோம். கேடு தெரியாதவங்களுக்கும் கேடு சொல்லி கொடுத்து நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் சொல்லி கொடுத்தது 12,000. கேடு தெரிஞ்சிருந்தாலும் சார் கேடு தெரியும் சார் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 12,000. ஸோ லாஸ்டா ஒரு கிளைண்ட் கால் பண்ணாரு, எனக்கு கேடு தெரியும் ஆனா 12,000 சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அது நம்ம வந்து ஒரு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபைல் வந்து போட்டோம் அப்படின்னா 12,000 நம்ம சார்ஜ் பண்றோம் ஃபார் எங்க ஊர்ல. யாருக்கு சாஃப்ட்வேர்ஸ் வேணும்னாலும் நீங்க கால் பண்ணுங்க. அதே மாதிரி சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல எரர் கிளியர் பண்ணணும், இல்ல ஃபைல்ஸ் ஏதாவது போடணும்னாலும் நீங்க கூப்பிடலாம். இந்த வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா எங்களது நன்றி, வணக்கம்.